அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம காஸ்ட் அக்கவுண்டிங் 2 அதாவது அட்வான்ஸ்டு காஸ்ட் அக்கவுண்டிங் அப்படின்ற சப்ஜெக்ட் கீழே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் சம்முக்கான ஆன்சர் வந்து பார்க்கலாம். இந்த சம் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் புக்கில் தான் இருக்கும், காஸ்ட் அக்கவுண்ட்ஸ் புக்கில் வந்து இருக்காது. இந்த சாப்டர் மட்டும், அதாவது ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் அண்ட் வேரியன்ஸ் அனாலிசிஸ் அப்படின்ற சாப்டர் வந்து உங்களுடைய மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் புக்கில் தான் இருக்கும், காஸ்ட் அக்கவுண்டிங் புக்கில் வந்து இருக்காது. ஸோ அப்போ மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் புக்கு சாப்டர் 8ல் வந்து இருக்கும். பப்ளிகேஷன் இஸ் மார்க்கம் பப்ளிகேஷன், பேஜ் நம்பர் 8.72, எக்ஸசைஸ் நம்பர் 1. ஸோ கீழே கொடுத்துருக்கக்கூடிய டீடைல்ஸ் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத வந்து பார்ப்போம். கால்குலேட் மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ் ஃபார் த ஃபாலோயிங். ஸோ கீழே கொடுத்துருக்கக்கூடிய டீடைல்ஸை பேஸ் பண்ணி நம்ம மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 கேட்டகரி ஆஃப் டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஒன்று வந்து ஸ்டாண்டர்ட் அண்ட் ஆக்சுவல்னு சொல்லிட்டு, ஏதோ ஒரு பொருள், அதாவது மெட்டீரியல்னு எடுத்துப்போம், ஏதோ ஒரு மெட்டீரியல், அதோட குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி வந்து 400, ஆக்சுவல் குவான்டிட்டி 460 கேஜி. ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் வந்து ₹2 பெர் கேஜி, ஒரு கேஜிக்கு வந்து ₹2. ஆக்சுவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 1.50 பெர் கேஜி, ஒரு கேஜிக்கு வந்து ₹1.50. ஸோ இப்போ இதுதான் வந்து டீடைல்ஸ். இப்போ இந்த டீடைல்ஸை பேஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த டீடைல்ஸ்க்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு வந்து ஃபார்முலா தெரியணும். அதாவது மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸோட ஃபார்முலா தெரிஞ்சால் தான் நம்மளால் இதுக்கான ஆன்சர் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஆன்சர் கால்குலேஷன் ஆஃப் மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸு, அதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ் ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் ப்ரைஸு பெருக்கல் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஆஃப் மெட்டீரியல் ஃபார் ஆக்சுவல் அவுட்புட்டு மைனஸ் ஆக்சுவல் ப்ரைஸ் இன்ட்டு ஆக்சுவல் குவான்டிட்டி ஆஃப் மெட்டீரியல் யூஸ்டு. ஸோ அப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ப்ரைஸையும் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டியும் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணி வச்சுக்க சொல்கிறாங்க. செகண்ட் வந்து ஆக்சுவல் ப்ரைஸையும் ஆக்சுவல் குவான்டிட்டியும் ரெண்டுத்தையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மல்டிப்ளை பண்ணி வைக்க சொல்கிறாங்க தனியாக. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ப்ரைஸும் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டியும் மல்டிப்ளை பண்ணிப்போம். அப்போது ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் ₹2, ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி வந்து 400, மல்டிப்ளை பண்ணும்போது 800 கேஜி வந்து வருது. அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவல். ஸோ ஆக்சுவல் கேஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 460, ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 150. அப்போ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 690 வந்து வருது. அப்போ 800ல் வந்து 690 போயிடுச்சு அப்படின்னா ரிமைனிங் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 110. அப்போது ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 800 இருக்குது, ஆக்சுவல் வந்து 690 இருக்குது. அப்போது அப்போ என்ன பண்ணி இருக்கிறாங்க அப்படின்னா எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது பாருங்கள், நமக்கு வந்து 110. இந்த இடத்துல வந்து ஆன்சரில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எஃப்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்கணும். ஃபேவரபிள் அப்படின்னு அர்த்தம். அதாவது 800லேருந்து 690 கழிக்கும் போது நமக்கு மைனஸ்லாம் எதுவும் வரல. இப்போ மைனஸ் வராமல் ப்ளஸில் இருக்கிறதுனால இதுக்கு வந்து நம்ம as per the ஃபார்மேட் படி இந்த பக்கத்தில் எஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளை வந்து யூஸ் பண்ணிக்கணும். இதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா ஃபேவரபிள் வேரியன்ஸ் அப்படின்னு அர்த்தம். அதாவது நமக்கு வந்து சாதகமாக வந்து மாற்றம் ஏற்பட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்க வேண்டியது தான். இன்கேஸ் ஆப்போசிட்டில் வருது அப்படின்னா ஏ அப்படின்றது, அதாவது மைனஸில் வருதுன்னா ஏன்னு சொல்லிட்டு வரும். ஏ அப்படின்றது வந்து அட்வர்ஸ் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. தட்ஸ் ஆல், அவ்வளவுதான்.